Hey, எங்க போயிட்ட அந்த சார்? ஹாய் ரோஷன். Hey, இங்க இருக்கியா? எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். அப்படியா? ஏன் இருமுற? அது சும்மா சளி. ஓ, அப்படியா? அடுப்ப பத்த சேனல்லாம் பாக்கறியா? எல்லா எபிசோடும் பார்க்கறேன்ப்பா, சூப்பரா இருக்குப்பா. கடைசியா என்ன எபிசோட் பார்த்த? இப்போ என்ன சாக்லேட் தான், செம்ம சூப்பரா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட். சரி, நைட் டின்னர் சாப்பிட்டு வா. டின்னரா? என்ன டின்னரு? டின்னரா? ரவா தோசை. வாவ். சரி, ஷூட்டிங் வேலை இருக்கு. ஓகே. சரி, பை. Bye. இன்னைக்கு ரவா தோசை. வாங்க அடுப்ப பத்த வைக்கலாம். Onion, ginger, இது மிளகாய், கேரட், கருவேப்பிலை, ஜீரகம், பெப்பர். இஞ்சியை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. பாதி கேரட் போட்டால் போதும், துருவி போட்டுக்குங்க. இதுதான் தேவையான பொருட்கள் ரவா தோசை செய்வதற்கு. 1 கப் அரிசி மாவு, 1 கப் ரவா, 1 கப் மைதா. மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதுலேயே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்போ தான் ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ஈவனாக எடுத்துக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்குங்க. கொத்தமல்லி இலை போட்டோம்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட், துருவன கேரட்டையும் போட்டுக்குங்க. 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதையும் நைஸாக பொடி பண்ணி கட் பண்ணி போட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கடாய் வச்சாச்சு. இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, நம்ம சாப் பண்ணி வச்ச இஞ்சி, இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிங்க. 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பொங்கலுக்கு மிளகு ஜீரகம்லாம் வதக்குவோங்கள, அதே மாதிரியே வதக்கி போட்டுக்கணும். இந்த மிக்சிங்கோட மிளகுத்தூளை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப காரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம தோசை. அடுப்பை பற்ற வச்சாச்சு. தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி குத்துன மாதிரி ஊற்றிக்கிங்க. மாவு தோசை ஊற்றுற மாதிரி நடுவில் ஊற்றி சுற்றி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஊற்றணும். அப்போ தான் நம்ம தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நெய் வேணும்னா நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போடணும். வாவ், நம்ம தோசை ரெடி. நல்லா கிறிஸ்பியானதும் திருப்பிக்கலாம். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் திருப்பிக்கலாம். பாருங்கள், நம்ம தோசை ரெடி. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். செம்ம சூப்பர்மா. ஹோட்டல்ல இருக்க மாதிரி டேஸ்டா இருக்குமா, மொறுன்னு இருக்குமா, சூப்பர். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.